இட்லி பாத்திரம் இருந்தாலே போதுங்க, சூப்பரான வாழைப்பழ கேக் செய்யலாம். அதுக்கு நான் கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 4-5 இருந்தது. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன். ஒரே கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழ பேஸ்ட்டு, முட்டை, வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் நான் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை. அது சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால கரும்பு சர்க்கரை நான் இந்த அளவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுள்ள மைதா மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானா ஒன்றும் இல்லை, ஆப்ப சோடா. கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு அடித்து வச்சுருக்க முட்டை வாழைப்பழ கலவையோடு சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக ஒரே சைடாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தான் கேக்கு செய்ய போகிறேன். இதில் நல்லா நெய் அப்ளை பண்ணி லைட்டாக மாவும் போட்டு டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வைக்கிறனால இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை கமுத்தி போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த ஆவி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் துணியை அந்த பாத்திரத்து மேலே வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சுருந்த சாக்லேட்ஸ் இருந்தது, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மேலே தூவிக்கிட்டேன். கேக்கு வேகிறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சுங்க. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதே மாதிரி கேக்கு மாவு அதிகமாக இருக்கனால 40 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் 2 பாத்திரமாக பிரித்து கூட வச்சு வேக வைக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்த கேக்கில் உங்களுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இட்லி தட்டிலையுமே அந்த கப் கேக் ஷீட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் பாயில் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.